இவர் வந்து டூ மச்சா பிராக் பண்ணல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் விடல, எந்த இன்ஃபர்மேஷனையும் யாருக்கும் கன்வே பண்ணல. ஆனால் அவரை பற்றி எது எக்ஸ்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா அவர் எழுதி வச்ச ஜேர்னல்ஸ், அவருடைய மெட்டிகுலஸ் நோட்ஸ் தான் அவரை காட்டி கொடுத்து. ஜேர்னல்ஸ் எப்படி அவரை வச்சுருந்தாரு அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சர் எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டாக்குமெண்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. எங்கே இவர் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சஸ் சிட்டி அமெரிக்காவில் ஃப்ளீ மார்க்கெட்டில் மறைஞ்சிருந்தார் ஒரு ஃப்ரெண்ட்லி வெண்டர். இன்னைக்கு நம்ம அன்கவர் பண்ண போகிற இந்த சில்லிங் கேஸ் வந்து ஒரு சீரியல் கில்லர் பற்றி. அவர் செஞ்சது இருக்கிறதுல மோசமான கிரைம். அண்ட் அவருடைய கிரைம் எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்னா, மீடியாவே அவர் எப்படி கால் பண்ணுச்சு அப்படின்னா, த புட்சர் ஆஃப் கான்சஸ் சிட்டி. உங்களுக்கு ட்ரூ கிரைம்ஸ் பிடிக்கும், ஃபாரன்சிக்ஸ் அண்ட் கேஸ் பிரேக் டவுன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய பேஜ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ஆல்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது கேஸ் நான் டீகோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. கான்சஸ் சிட்டின்றதுல ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு நெய்பர்ஹுட்ல நிறைய யங் மென் வந்து காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. விட்னஸஸ் இல்லை, ஃபோர்ஸ்ட் என்ட்ரி, ஏதோ வீட்டுக்குள்ளே யாரோ பூந்து அவங்கள கொண்டு போன மாதிரியும் இல்லை, ஸ்ட்ரகிள்கான சைன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க அப்படியே வேனிஷ் ஆயிட்டாங்க. டிடெக்டிவ்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஷூஸ், அந்த யங் மென்னுடைய ஷூஸ், வேலட்ஸ், bits of clothing, அதெல்லாம் வந்து it was dumped in alleys and dumpsters, so it didn't lead them to anything or any suspect. And then வந்து they started fearing to go out, to be at home also. ஏன்னா அவங்க வந்து எப்போ அப்டக்ட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்திலேயே இருந்தானுங்க. அதே மாதிரி பீப்புள்னால இதை ஈஸியாக ஓவர்லுக் பண்ணிட்டு போக முடியல. யாரோ காண போகிறாங்க, எப்படியோ காண போகிறாங்க அப்படின்னு விட்டவும் முடியல. அண்ட் ஆல்சோ ரிப்போர்ட்டிங் வந்து இம்மீடியட்டாக செய்யப்படல. அந்த பர்சன் காணாம போயிட்டாங்க அப்படின்றத இம்மீடியட்டாக யாருமே ரிப்போர்ட் பண்ணல. ஆனால் அந்த சிட்டிக்கு தெரியாது, ஒரு ஸ்மால் 2 story ஹவுஸில் கர்டன்ஸ்க்கு பின்னாடி ஒருத்தன் பசங்க டிசேப்பர் ஆகிறதெல்லாம் ஒரு நோட்டில், ஒரு ஜேர்னலில் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. அதை அவன் எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறான்னா, பயங்கர டெரிஃபிக் பொசிஷனில் அவன் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஜேர்னலில் டேட் போட்டுக்கிறான், டைம் போட்டுக்கிறான், இன்க்ளூடிங் த மெஷர்மெண்ட்ஸ், அந்த பர்சனுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சுருக்கான். அது தவிர்த்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்கான் அந்த ஜேர்னலில். நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆஃப் எவ்ரி திங் டன் டு எவ்ரி விக்டம். அவன் அப்டக்ட் பண்ணிட்டு போன ஒரு விக்டமுடைய பாடி சைஸ், அவர் எந்த டைம் இவன் வந்து அப்டக்ட் பண்ணால், கடத்திட்டு போனால், அடுத்தது அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸை எடுத்து எழுதி வச்சுருக்கான். அவங்கள எப்படி டார்ச்சர் பண்ணி அவன் கில் பண்ணான்ற டெரிஃபிக் உண்மைகளையும் அந்த ஜேர்னலில் டேட்டும் டைமும் போட்டு எழுதியிருக்கான். ஆனால் அப்போ வந்து போலீஸ்க்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் தே நோ டிஸ்அப்பியரன்சஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் யாரும் விட்னஸ் பார்க்கல. ஸோ நோ ஒன் குட் சே ஆர் கிவ் எனி எவிடன்ஸ் ஆஃப் ஹூ kidnapped those kids, those young men. ஏப்ரல் 1988 ஒரு நாள் காலையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு யங் மேன் ரோட்டில் பதறிக்கிட்டு ஓடி வராரு. அவர் உடம்புல ஒரு துணி கிடையாது, கழுத்தில் ஆனால் ஒரு டாக் காலர் மாட்டப்பட்டிருக்கு. அவர் பாடி ஃபுல்லாக அங்கங்கே ப்ரூசஸ், அங்கங்கே அடிப்பட்ட தழும்புகள் இருக்குது. அவரை பார்க்க பயங்கர டெரிஃபைடாக, என்னமோ எதையோ பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடி வர மாதிரி அலறிட்டு he was running on the streets. He was totally shaking. அவர் வந்து
காலில் கூட செருப்பு கூட போடல, அவருடைய ப்ரூசஸ்லாம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஹி வாஸ் ஸ்க்ரீமிங் ஃபார் ஹெல்ப். அதை கேட்டு நெய்பர்ஸ் எல்லாம் வெளியே ஓடி வந்து என்னடா இதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து 911க்கு கால் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இந்த மேன் வந்து he was not just injured, he was escaping literally from something terrifying. ஸோ நெய்பர்ஸ் அவங்களுக்கு வந்து தேவையான க்ளோத்திங் கொடுத்து அவங்கள காம் டவுன் பண்ணுறாங்க. அந்த டைமில் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அவரை காம் டவுன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே he started saying the same thing over and over again. என்ன சொன்னா அப்படின்னா, he kept notes, he wrote everything down, he wasn't going to leave me. அதாவது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் நோட்ஸ் எழுதி வைக்கிறான், எல்லா டீட்டெயிலையும் எழுதுறான். என்னோட மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணுறேன், எல்லா விஷயத்தையும் அவன் அந்த நோட்ஸ் எழுதுனான். அவன் என்னை வந்து ஒரு டார்ச்சரையும் என்னை எப்படி அவன் அடித்தான், இந்த பூன்ஸ்லாம் எப்படி காஸ் பண்ணான்னு சொல்லி அவன் அந்த நோட்டில் எழுதுனான். என்னை வந்து உயிரோடு அவன் விட்டுருக்க மாட்டான், நான் தப்பிச்சு வந்துட்டேன்ற மாதிரி போலீஸ்கிட்ட கண்டினியூஸாக அதையே சொல்லிகிட்ருக்காரு அந்த யங் மேன். போலீஸ்க்கு வந்து அது வரைக்கும் தெரியாது இந்த தப்பிச்சு வந்த மேன் he has escaped from a predator அப்படின்னு சொல்லி. இந்த எஸ்கேப் வந்து it has become a அந்த கேஸை திருப்பியும் ஓப்பன் பண்ணி அந்த ஹாண்டிங், அந்த யங் மென் காணாமல் போன அந்த ஹாண்டிங்கை பற்றி கொஞ்சம் இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு தருணத்தை கொடுத்தது. இப்போ டிடெக்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்வைவரை வந்து கேர்ஃபுல்லாக அவங்கள எஸ்கார்ட் பண்ணி அவங்கள வந்து சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் த விட்னஸ் ஆஃப் த கிரிமினல், ஆஃப் த மர்டரர். அந்த மான்ஸ்டர் யாருன்றதை இவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஹீ ஷுட் பி ப்ரொடெக்டட். நான் இந்த யங் மேன் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறான், அந்த ஆளுடைய வீடு அப்படின்னா, ஒரு வீடு இருக்கான், அந்த வீட்டில் ஒரு ரூம் இருக்கான், அந்த லே அவுட்டை அழகாக வரைஞ்சி காமிக்கிறான். அதே மாதிரி டூல்ஸு, ரெஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னென்ன அங்கே இருந்ததுன்னு சொல்லி இஸ் டிஸ்கிரைபிங் அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு பிக்சர் தி என்டையர் லொக்கேஷன் ஃப்ரம் வேர் ஹீ எஸ்கேப்ட். அண்ட் இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு காம் ஃப்ளாட் வாய்ஸ் உள்ள ஒரு மேன் வந்து இவரை ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிவிட்டு எப்படி அப்சர்வ் பண்ணுவாரோ அது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறது. இப்போது சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பட் திஸ் பர்சன், திஸ் மான்ஸ்டர், ஹி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பை கட்டிங் த லிவிங் ஹியூமன். அவர் எப்படி அந்த வலியை துடிக்கிறாரு, அவருக்கு வெட்டுப்பட்டப்போ அவர் எப்படி துடிக்கிறாரு, அவரோட ஃபிங்கரை வெட்டினா அவர் எப்படி துடிக்கிறாரு, அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு அடித்தா அவரோட பெயின் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனை ஹீ வாஸ் டூயிங் இட் சீம்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் இந்த பையன் என்ன திருப்பியும் ரிப்பீட் பண்ணானா, he writes everything he does in a notebook. So he documents everything அப்படின்னு சொல்லிட்டு இந்த யங் மேன் சொல்கிறாங்க. இது வந்து பயங்கரமாக அந்த டிடெக்டிவ்ஸே ஒரு நிமிஷம் பதட்டமாக்குது. ஏன்னா நோபடி கீப்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ராங் டூயிங்ஸ். இப்போ நம்ம வந்து எழுதுகிறோன்னா நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் எழுதுவோம், நல்ல விஷயங்களை நம்ம எழுதி வைப்போம். பட் இல்லை, நம்ம ராங் டூயிங் எழுதி இந்த மாதிரி நாங்கள் இருந்தேன், இப்போ நான் மாறிட்டேன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். தவிர நம்ம வந்து பண்ணுற ஒரு ராங் டூயிங்கையும் டீட்டெயில்டாக யாரும் எழுத மாட்டாங்க. நார்மலாக வந்து கிரிமினல்ஸ் வந்து ரெக்கார்ட் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ they don't keep records. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யாருமே பார்க்க மாட்டாங்க, நான் செய்கிறத, நான் எழுதி வைக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க தான் கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சர்ச் வாரண்ட்டை வாங்குறாங்க. ஜட்ஜ் கிட்ட வந்து கோர்ட்டில் கொடுத்து சர்ச் வாரண்ட் வாங்குறாங்க. ஜட்ஜும் வந்து இம்மீடியட்டாக அப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ போலீஸ் அந்த வாரண்ட்டை எடுத்துகிட்டு எவிடன்ஸ் ஆஃப் அசால்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த பையன் சொன்ன டைரக்ஷன் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனப்போதான் போலீஸ்க்கே தெரியுது அந்த சீரியல் கில்லருடைய என்டையர் ப்ளூ பிரிண்டே அவங்களுக்கு புரியுது. ஸோ ஆஃபீஸர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஒரு ஸ்மால் குவாய்ட் ஹோமாக தான் இருக்குது.
கார்டன் டூல்ஸ்லாம் போர்ச்சில் இருக்கு, விண்ட் சைம்ஸ் மாட்டியிருக்கு. நத்திங் அன்யூஷுவல், ரொம்ப அப்படியே அன்யூஷுவலாகவும் தெரியல, ஒரு நார்மல் சின்ன கோசி ஹோம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக மாறுது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, சுவரு ஃபுல்லாக போலரைட் ஃபோட்டோஸ் ஆஃப் மென். அந்த மென் எப்படி இருக்கானுங்க, சில பேர் வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, சில பேர் வந்து டிஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே வந்து இது பண்ணி போலரைட் ஃபோட்டோஸ் தான் அவன் வந்து தொங்க விட்டுருக்கான் அவனுடைய வால்ஸில். அதே மாதிரி யங் மென்னுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், அந்த மிஸ்ஸிங் பீப்புள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க காண போகிறதுக்கு முன்னாடி அந்த பிலாங்கிங்ஸ்லாம் அங்கே இருக்குது. அடுத்தது பாக்ஸஸ் கண்டெய்னிங் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸை வந்து பாக்ஸில் சேர்த்து வச்சுருக்கான். டீட்டெயில் லிஸ்ட் இருக்குது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது, அண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ் கூட இருக்குது. எந்த டைம் அவன் போய் அந்த பர்சனை கடத்தினான் வரைக்கும் பார்க்குறாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாமல் ஜேர்னல்ஸை பார்க்குறாங்க. அண்ட் அந்த ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா they were stacked neatly. எப்படி வந்து ஒரு லைப்ரரி வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ, இல்லை ஒரு புக்ஸ் ரொம்ப படிக்கிறவங்க எப்படி நீட்டாக அவங்க புக்ஸை ஸ்டாக் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்களோ, அந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணப்பட்டு இருக்குது அவங்களுடைய ஜேர்னல்ஸு. Every detail was logged in carefully. It was written by the killer's own hand. கில்லரே அவனே உட்காந்து அப்சர்வ் பண்ணி எழுதப்பட்ட ஜேர்னல்ஸ் புக்கு வந்து அங்கே இருக்கு, நோட் புக்ஸு. அதில் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, அவன் செஞ்ச எல்லா க்ரைமையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கான். அவன் எப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அவங்கள கொன்னாங்கன்ற டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் விக்டம் யார், என்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து எழுதியிருக்காங்க. டிடெக்டிவ்ஸே வந்து திஸ் இஸ் த டார்க்கஸ்ட் டைரி we have ever seen அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேட்டராக அவங்களை இன்டர்வியூ பண்ணப்போ. இப்போ இந்த கில்லர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து யாருன்னா ஒரு வெண்டர், லோக்கல் ஃப்ளீ மார்க்கெட்டில் ஒரு வெண்டராக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் பர்சன், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர். ஸோ அவர் எப்படி நெய்பர்ஸ் அவரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அவர் ரொம்ப குவாய்ட் ஆச்சு, அவர் ரொம்ப பொலைட் ஆச்சு, அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை நல்லவர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் none of them knew அவ்வளோ பெரிய இடத்துல, அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டில், அவ்வளோ வீடுங்க இருக்க இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி ஹாரிஃபிக் டெரிஃபிக் திங்ஸை வந்து யங் மென்னுக்கு பண்ணிட்டு இருந்த அந்த சீரியல் கில்லர் இவர் தான் சொல்லி அப்போ யாருக்குமே தெரியல. ஸோ விசாரிக்கிறாங்க போலீஸ். அந்த ஹவுஸ் ஓனர் பேர் ராபர்ட் ஆண்ட்ரூ பர்டெலா. So he was a vendor at a flea market in Kansas. ஸோ நெய்பர்ஸ் வந்து ரொம்ப குவாய்ட்டு, ஃப்ரெண்ட்லி, ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறாங்க. சரி, கஸ்டமர்ஸை கேட்கலான்னு பார்த்தா அந்த கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் மேன் வாஸ் செல் antiques and trinkets. So he was a oddities collector and he was selling antiques and trinkets. So அவரோட நெய்பர்ஸும் சரி, அந்த புச்சருடைய அந்த கொலைக்காரருடைய கஸ்டமர்ஸும் சரி, they describe him as the friendly Bob. ஆனால் behind closed doors Bordella வந்து he was a person who lived in a world of absolute control. ரேண்டமாக விக்டம்ஸை சூஸ் பண்ணல. அவருடைய விக்டம்ஸை he selected young men who were struggling. ஆல்ரெடி அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க, காசு இல்லாமல், வீடு இல்லாமல், தங்கத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கிற யங் மேன். அப்புறமா வீடு இருந்தும் ஃபேமிலி சம்டைம்ஸ் டிஸோன் பண்ணவங்க, தே வுட் ஹவ் பீன் டிஸ்பிளேஸ் பிகாஸ் மதர் அண்ட் ஃபாதருக்குள்ளே பிரச்சனை வந்து புரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி யங் மேன் அண்ட் men who are trying to survive in the society. ஸோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சோ, ஏதாவது ஒன்று பண்ணி நான் உழைச்சி, நான் சம்பாதிச்சு, நான் வாழணுன்ற ஒரு ஹோப்போடு இருக்கிற யங் மென்னை தான் வந்து he targeted and he believed இந்த பர்சனை நான் கடத்தினேன்னா யாருமே அவரை தேட மாட்டார். அந்த மாதிரி யங் மென்னை தான் ஐடென்டிஃபை பண்ணி he was kidnapping and killing. பர்டெலா மற்ற சீரியல் கில்லர்ஸ் மாதிரி கிடையாது. பாப் பர்டெலாவுடைய
மைண்ட் செட்டே வேற மாதிரி இருந்தது. He was not just an ordinary any other serial killer who would just get angry. இப்போ சில சீரியல் கில்லர்ஸ் வந்துட்டு கோவம் ரொம்ப வரும் அவங்களுக்கு, அவங்கள யாராவது கோவப்படுத்தினாங்க அப்படின்னா கொன்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் he was well organized. இதுதான் என்னோட மெத்தட், இப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வெல் ஆர்கனைஸ்ட், வெரி ரேஷனல், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் அண்ட் பயங்கர மெத்தடிக்கல். அவருடைய ஜேர்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா men were treated like எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி போலீஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்னா ரெஸ்பான்சஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் his own actions with clinical detachment. ஸோ அவர் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு பெயினுக்கு, இன்டியூஸ் பெயினுக்குன்றதை தான் அவன் வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் அந்த ஜேர்னல்ஸில். அண்ட் ஆல் ஹிஸ் ரைட்டிங்ஸ் வேர் ஸோ காம். எதுவுமே வந்து அவசரமாக எழுதப்படலை, நீட்டாக அழகாக உட்காந்து பொறுமையாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுகிற மாதிரி அழகாக எழுதி வச்சுருக்கான் அந்த கில்லர். இந்த என்ட்ரிஸுமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருந்தது, ரேண்டமாக எழுதாமல் டைம் அப்படின்னு ஒரு போட்டுட்டு, அப்புறம் கீழே வந்து டேட்டு, அதுக்கப்புறம் விக்டம் நேம், அவனோட பாடியோடைய டார்சோ வந்து இவ்வளோ ப்ராடாக இருந்தது, அவனுடைய கை வந்து இவ்வளோ லாங்காக இருந்தது, அவனுக்கு ஹேர் வந்து இவ்வளோ லாங்காக இருந்தது, இந்த கலரில் இருந்தது, இந்த ஐஸ் வந்து இந்த கலரில் இருந்தது அப்படின்னு ஒன்றும் டீட்டெயில்டாக பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக எழுதியிருக்கான். எதுலேயுமே வந்து ஒரு சின்ன வருத்தம் கூட கிடையாது, அவன் ஒரு ஹியூமன் பீயிங்கை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பேஜ் பயங்கர கோல்ட் ப்ரொசீடியூரல் லாகாக இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், எய்மா, ஆப்ஜெக்டிவாக, அப்புறம் மெத்தட், அதுக்கப்புறம் ரிசல்ட்டு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரலாக இருந்திருக்கு. என்ட்ரி பை என்ட்ரி, victim by victim, until detectives realized the horrifying truth. என்னன்னா he didn't keep those notes out of guilt. ஒரு கில்ட்டுக்காக இல்லை நான் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணேன்னு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன். he wanted to relive the control. ஸோ இந்த விக்டிம்ஸை எப்படிலாம் அவன் வந்து டார்ச்சர் பண்ணி அவங்க துடிச்சு இறந்தாங்கன்றது ரீலிவ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் he has documented scene by scene, word by word of what happened. ஸோ போலீஸ் வந்து அந்த ஜேர்னல்ஸை வந்து மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்ஸோடைய கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கனெக்ஷன்ஸ் வேர் undeniable. யங் மென், ஹோம்லெஸ் ஆர் ட்ரிஃப்டிங், ஹோம்ல இருந்து ஓடி போனவங்க, அப்புறம் ஃபேமிலி கான்டாக்டே இல்லாத சின்ன பசங்க, யங் மென்னா ஒரு டீனேஜ்லேருந்து அடல்ட் ஏஜ் வரைக்கும், லைக் அபவுட் 13 to 30 years. வல்னரபிள் பீப்புள், ரொம்ப போல்டாக இல்லாமல் கொஞ்சம் டிமிடாக இருக்கக்கூடிய சைலண்ட் கேரக்டர்ஸை தான் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. பர்டேலா டார்கெட்டட் தோஸ் ஹூம் சொசைட்டி ஃபெயில்ட். ஸோ அவனுடைய விக்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியால் கைவிடப்பட்டவங்க, ஹோம்லெஸ், ஆப்வியஸ்லி யாருமே ஹெல்ப் பண்ணதுனால தான் தே ஆர் ஹோம்லெஸ். அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் யங் மென் ஹூ ஹவ் ரன் அவே ஃப்ரம் their homes or lost family contact, இல்லை cut their family contactனா some problem with the familyனால தான் அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யங் மெனை தான் வந்து he has targeted. And இந்த எஸ்கேப் ஆன சர்வைவர் வந்து he is providing lot of critical details about that person, அந்த மர்டரர் பற்றி, அந்த கில்லரை பற்றி. the photos வந்து it has confirmed the identities of the victims. journals வந்து டைம்லைனோட எழுதியிருக்கனால எல்லாமே டாக்குமெண்ட் ஆகி எவிடன்ஸாக வந்து அவனோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனனால it has become the best evidence to capture this killer. அண்ட் இந்த ஒரு ரேர் கேஸில் தான் டிடெக்டிவ்ஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டே பண்ண தேவையில்லாத ஒரு கேஸாக இருந்திருக்கு. ஏன்னா எல்லாமே தான் அவனே டாக்குமெண்ட் பண்ணிட்டான்ல. ஸோ ஹி ஹாஸ் ரிட்டன் த டைமிங்லேருந்து எல்லாத்தையுமே ப்ரூஃபோட ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையுமே அவன் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கனால எங்கேயுமே டிடெக்டிவ்ஸ் வந்து தேடி போய் விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நீடு தேவைப்படல. அண்ட் ஆல்சோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லையா. ஸோ பர்டேலா தான் கில்லர்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கில்லரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இன்டர்வேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து
நான் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் ரொம்ப அமைதியான சைலண்டான ஒரு ஆன்டிக் செல் பண்ணுற ஒரு டீலர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டினை பண்ணிட்டு இருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தாப்பா அவனுடைய ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லி அவனுடைய எல்லா ரைட்டிங் ரெக்கார்ட்ஸையும் பாக்ஸில் கொண்டு வந்து வைக்கிறாங்க டேபிள் மேலே. அதை பார்த்த பிறகு couldn't deny anything. ஏன்னா அவனோட சொந்த கையில் தான் அவன் அதை எழுதியிருக்கான், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கனால he couldn't deny. He finally had to agree to every murder that he did and every torture that he did. நான் வருத்தப்பட்டு ஆமாம் நான் இவ்வளோ கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவன் சொல்லாமல் there was no emotion in his confession. ஒரு ரிக்ரெட் இல்லை, ஒரு அப்பாலஜி இல்லை, அந்த யங் மேன் ஒரு ஹியூமன் பீயிங்ன்ற ஒரு ரிக்ரெட் கூட கிடையாது, வெறுமே எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கான். அண்ட் அதையும் பண்ணிட்டு he has pleaded guilty, multiple counts of murders, but the government, the court has given him life imprisonment without parole. So life imprisonment without parole தான் ஃபைனலாக கோர்ட் அவனுக்கு கொடுத்துருக்கு. கம்யூனிட்டியுமே இவன் தான் விக்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி கொலை பண்ணுறான் அப்படின்னா யாராவது சும்மா இருப்பாங்களா, யாராவது ஹாப்பியாக இருக்க முடியுமா? ஸோ நேம்ஸ் ஆஃப் த விக்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதாவது ஈவன் தோ தேவர் அப்பார்ட், சம் ஃபேமிலி கொஞ்சம் அக்கறை இருக்கும்ல, என்னதான் நேன் இருக்கிற அந்த ஃபீலிங் உள்ள பேரண்ட்ஸ்க்குலாம் இது ஒரு ஆன்சராக இருந்தது. ஆனால் 1992 ராபர்ட் பர்டெல்லா ஹார்ட் அட்டாக்ல பிரிசன்ல மறிச்சிட்டான். he didn't serve his life imprisonment completely. He passed away in 1992. but அவனுடைய ஜேர்னல்ஸ் இன்னமும் போலீஸ் ஆர்கைவ்ல வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு ப்ரிடேட்டராக அவன் இருந்திருக்கான்றது டாக்குமெண்ட் இன்னி வரைக்குமே இட்ஸ் ஹாண்டிங் பீப்புள் ஹூ லுக் இன் டு திஸ் கேஸ். ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரி மிஸ்ஸிங் பர்சன் மேட்டர்ஸ். அவர் ஒரு அனாதையாக இருக்கலாம், ஒரு ஹோம்லெஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு மென்னாக இருக்கலாம், ஒரு உமனாக இருக்கலாம், whoever it is, ஹியூமன் பீயிங் மிஸ் ஆகிறாங்கன்னா the police should take immediate action to find on whether the family is coming and reporting or not. When they get the information that so and so person is disappearing, police கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தேடிந்தாலே இவ்வளோ யங் மேன் மறிச்சிருக்கிறதுக்கான ஒரு அவசியமே இல்லை. அந்த ஒரு சர்வைவர் போல்டாக தப்பிச்சு ஓடி சொன்னனால தான் இந்த கேஸே ரீஓப்பன் பண்ணி அவங்க டிடெக்ட் பண்ணி ஃபைனலாக பர்டெல்லாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் எப்படி ஃபெயில் பண்ணிட்டாங்களா, இல்லை போலீஸ் பண்ணது கரெக்டாக? அந்த சர்வைவர் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு போல்டு விஷயம். நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தானா நம்ம அந்த மாதிரி தப்பிச்சு வருவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கேஸ் நான் டீகோட் பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த பிரேக் டவுன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே ஸ்டே சேஃப், ஸ்டே அவேர் அண்ட் ஸ்டே கம்பேஷனேட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.